my dearest darlings, in the episode of Shrutika's kitchen la ஒரு கேவலமான மோசமான ஒரு very worst behaved என்னோட ஒரு friend வந்திருக்கான். அது யாருன்னா பைத்தியம். இதுக்கு மேல உனக்கு பில்டப்ல, அதாவது குக் வித் கோமாளி சீசன் 3ல ஒரு விஷயத்த பிரான் செஞ்சு எங்க பிராணத்தையே வாங்கி பிரான் செய்யறனால எல்லாம் அந்த ட்ராஃபியை தூக்கின்னு போயிட்டு அந்த கிஃப்டை தூக்கின்னு போயிட்டு அவனதான் நாங்க பிராணி வந்து தொலை வேணாம். இதுக்கு மேல போறோம் வந்து தொலை. Let's welcome Darshan. ஏய் அது நிஜமா ஒழுங்கா சொல்லு. ஒழுங்கா நிஜமா வலிக்குது. இங்க பாருங்க பாருங்க. நான் வாய் தரேன். இங்க பாருங்க. பின்னாடி போய் நிப்பா. ஒழுங்கா இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். சரி போ. One more. One more. Okay. Okay, ready. ஒழுங்கா கொடுங்க. பின்னாடி வந்து பாப்பேன். Okay, ready. So, இந்த ஷோக்கு ஒரு third rated சொல்றது. Third rated. Sorry சொல்லு. Sorry. ஒரு first rated கூட வேற புதுசா. ஒரு first rated ஷோக்கு நீல. அது ஒழுங்கா கொடு. அது சரி. ஒரு first rated ஷோக்கு ஒரு third rated friend. இந்த தர்ஷனை கூப்பிட்டுருக்கோம். இந்த ப்ரானை தானே குக் வித் கோமாளி ஃபுல்லாக செஞ்சு எங்கள் பிராணத்தை வாங்கி இந்த பிராணை வந்து செஞ்சு அவ்வளோ ப்ரைஸ் வாங்கினான். அதனால அதே பிரான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் உனக்கு. இதுதான் பிரானா? எஸ். இது உலக நடிப்புடா சாமி. ஆனால் உங்களுக்கு ஒரு ஹைலைட் தெரியுமா? அந்த பிரானை அவன் செஞ்சிருக்கான், ஆனால் அவன் சாப்பிட்டு பார்த்ததில்ல. சாப்பிட்டு பார்க்காம அவன் அவ்வளோ இது வாங்கியிருக்கான், அப்ரிசியேஷன். தட் இஸ் ஹிஸ் சேலஞ்ச். ஆனா அந்த பிரானை இன்னைக்கு நான் உன்னை சாப்பிட வைக்க போறேன். லெட் அஸ் என்ஜாய் மக்களே. கம் ஆன். ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வைக்கிறோம். ஓகே. வெல்கம் தர்ஷா. எப்படிடா வெல்கம் பண்ணுவேன். பை தி வே என் ஃப்ரெண்ட் தர்ஷா வந்து இப்போ வந்து ஒரு வேற லெவல் படம் நடிச்சிருக்கான். இது வந்து தர்ஷனாவோட தர்ஷன். You know Malayalam actress Darshana, she's very famous actress. So my very handsome friend நடிச்சிருக்கான் தர்ஷன். அது ஏன்டி அடிச்சு சொல்ற? கொஞ்சம் இங்க பாருங்க. கொஞ்சம் தெளிவா ஓகே கிளாரிட்டியோட சொல்லு. ஓகே. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன கை நடுங்குது? பயந்துருக்கு. அது டெய்லி குக் பண்ணாங்க. அப்பப்போ ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை குக் பண்ண இப்படிதான். ஓகேயா? ஸோ என்னோட ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோகனட் ஆயில் போட்டோம். என்ன போட்டோம்? தேங்காய் மண்டை தேங்காய் போட்டு லைட்டா இப்படி கருவேப்பிலை. ஓகே போட்டு what we should do, put the prawn inside and in this prawn only அரவேக்காடுல எடுத்துறணும். Okay, watch for அரவேக்காடு. English, tell me. உன்னை பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. Tell me. உன்னை பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. Hey, chill, please, chill. அரவேக்காடு English. I don't know English. No, you know. I don't know English. You know, he pick up foreign figure, I know. No. Only you look like foreign figure, but உள்ளூர் கிழவி. I look like foreign figure. But உள்ளூர் கிழவி சொல்லிட்டேன். Same age group, only me difference. He married, he unmarried. He unmarried because still பொன் கொடுக்கும் no one believing. இப்பவே கண்ண கட்டதே. வாயை மூடினு நம்ம எந்த இன்கிரிடியன்ட் உள்ள போட்டோம்னு சொல்லு, இல்லாட்டி எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவோம். என்ன போட்டோம்? மஞ்சத்தூள் தேங்காய் வாசனை வருதா? தூக்கி போடாத வருதா? சரி தர்ஷா, ஐ எம் வெரி ப்ரௌடா. நிஜமா எனக்கு ரொம்ப ப்ரௌடா. ஃபேமஸ் மலையாளம் ஆக்டர் தர்ஷனாவோட என்னோட மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸம்லாம் அவனுக்கு டூ மச். சரி, என்னோட பியூட்டிஃபுல் டேலண்டட் ஃப்ரெண்ட் தர்ஷா நடிச்சிருக்கான். தர்ஷா ஒரு செம்ம படம். சொல்லு. டைரக்டர் வந்து சேத்துமான்னு ஒரு படம் எடுத்தார், சோனி லைவ்ல இருக்கு. அது முடிச்சுட்டு அடுத்தது எலெக்ஷன் ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ப்ராபப்ளி
இன்னும் 2 மாதம் ரிலீஸ் ஆகிடும். அடுப்பு அனுப்பிச்சு 10 நிமிஷம். நான் என்னோட டைரக்டரை பற்றி நான் சொல்கிற ஃப்ளோவில் நான் போயிட்டு நான். தர்ஷா, பை த வே, உன்னோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடி இதை நம்ம அழ வைக்காதுல எடுத்து போட்டுருந்தோம். எனிவே உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லு, ப்ரான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லு, இது கரெக்டா? எடுத்தோன்னே தப்பு பண்ணிட்டேன். மந்தத்தில் அள்ளி கொண்டா எவன்டி சாப்பிடுவான்? இவ்வளவு தெரிஞ்சிருக்கு. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ buddy. பட் டோன்ட் வரி, அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், மேட்ச் பண்ணிடுவேன். ஓகே ஓகே. சொல்லுடா. டைரக்டர் அவர் 2வது படம் முடிச்சிட்டாரு. அது ப்ராபப்ளி ஏப்ரல் மே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட படம் என்ன, ஷூட்டெல்லாம் முடிஞ்சுது. ஷூட் முடிஞ்சு இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அது பேசிக்கலாக ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகும். ஸோ எல்லாம் ஹீஸ் அ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆக்டர். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ டா. ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு என்னன்னா சாங்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. வெறும் அந்த அப்ப நீ தர்ஷனோட டான்ஸ் ஆடலையா? டான்ஸ் ஆடலையா தர்ஷன்? அந்த படம் வந்து அப்ப எப்படி லவ் ஒரு கமர்ஷியலான படம் கிடையாது. ஓகே. அது என்ன மாதிரி படம்னா, சீரியஸா சொல்றேன் கேளு. ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், இஞ்சி பூண்டு போடுறோம்டா. ஒன்றும் இல்லை, இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு ஃபர்ஸ்ட் வதக்க போறேன். ஓகே. நீ சொல்லி இப்போ லவ் சொல்லு. லவ் கிடையாது, இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். ஓகே. ஸோ இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் வந்து பெருமாள் முருகன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து படமே ரியல் லைஃபா? ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை வந்து அவர் நாவலாக எழுதியிருக்காரு. பெருமாள் முருகன் சொல்லி ஒருத்தர். அந்த புக்லேருந்து தான் இவர் ஃபுல்லாக எடுத்து படமாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தில் தான் நான் நடிச்சிருக்கேன். அண்ட் அதில் வந்து இப்போ சரி, how was it working with such a like a very famous and ரொம்ப என்ன சொல்கிறது, ஆக்டிங்னாலே இவங்க வேற லெவல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அவங்களோட நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு 1 month வந்து எனக்கு மட்டும் ரிஹர்சல் வச்சாங்க. டைலாக்ஸ்லாம் இவன் கரெக்டாக சொல்லுவானா, நல்லா மெமரைஸ் பண்ணி அதை நோட் பண்ணுவானா. இல்லை தூள் கலப்புவானு அது போல நடந்தது. லேட்டராக அவங்க போக போக தான் அவங்க ஜாயின் பண்ணாங்க ரிஹர்சலுக்கு. அவனே பெருசாக பயம் இருந்தது. ஐயோ அவங்க அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல். ஒரு 2-3 days கழிச்சு பார்க்கும்போது பயங்கர சிங்க் ஆயிடுச்சு அவங்களோட. அப்படியா? அவங்களும் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? அந்த சொல்லி கொடுத்தனால தான் என்னால் நடிக்க முடிஞ்சது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ ஃப்ரெண்ட்லியா? she was very friendly, super, very nice. But I am your first best friend or she is your first best friend? யப்பா நல்ல யோசனை பண்ணி சொல்லு. ஸ்ருதிகா தான். But still I hate you டா. இருந்துட்டு போ. ஓகே. அப்புறம் அது நடந்தது. அதுக்கப்புறம் இந்த ஷூட் பண்ணதே 1 month தான். டிசம்பர் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். ஸோ இந்த ஷூட் எப்படி இருந்ததுன்னா, ஒரு சீன் லைக் ஒரு 10 minutes டியூரேஷன் இருக்கும். ஸோ எங்கேயுமே கட்ஸ் எதுவுமே இருக்காது. 10 minutesக்கு நோ கட்டா? நோ கட்ஸ். அதெல்லாம் நடிக்கணும்ல, இங்கே ஏமாற்ற முடியாது, ரியலாக தான் நடிச்சாகணும். ஸோ அதுக்காக எங்களுக்கு ஒரு செப்பரேட் கோச்சிங்லாம் பண்ணாங்க. தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இப்படி நடிக்கணும் இந்த சீனுக்கு. இந்த படத்தில் பெரிய இது என்னென்னா சிங்க் சவுண்டுனா நம்ம ஷூட்டிங்லேயே லைவாக பேசுவோம்ல, அதுதான் படமே வரும். டப்பிங் கிடையாது. ரொம்ப உழைச்சிருக்கா. தயவு செஞ்சு மக்களே, என் ஃப்ரெண்டுக்காக போய் இந்த படத்தை நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போய் பார்க்கணும். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. 10 minutes டேக்கில் ஃபுல்லாக சூப்பராக பண்ணிட்டீங்க. ஒரு 8 minutes, ஏன்னா ஒரே டேக்கில் அது பண்ணுறது கஷ்டம் இல்லை. 8 minutes சூப்பராக பண்ணிட்டு ஒரு 9th minute சின்னதாக வேறு யாரோ லைக் எத்தனை பேர் இருப்பீங்க, அது யாரோ ஒருத்தர் சொதப்புனா அதை மட்டும் எடுப்பாங்க திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து. இந்த மாதிரி அவனை நிறைய வேலை வாங்குங்க ப்ளீஸ். இது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப லென்த்தியான சீக்வன்ஸ். எனக்கு டைம் டியூரேஷனே தெரியாது. ஆனால் 10 minutesக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 10 minutes மேலே இன்னொரு சீக்வன்ஸ் அது இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபுல்லாக வந்து நான் அடி வாங்குற நிறைய சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அடி வாங்குற சீக்வன்ஸ் அந்த நீ அடி வாங்குவல, அதுக்கு நான் தியேட்டர்ல விசில் பறக்க விட்டு பார்ப்பேன் பாரு. மற்றவங்க செருப்பால் அடிப்பாங்க பரவாயில்ல. நான் ஃபீல் பண்றேன் என் ஃப்ரெண்டு சூப்பரா அடி வாங்கியிருக்கான்னு. இது பை த வே என்ன தெரியுமா, சாப்பிட்டு பாரு. கரம் மசாலா இங்க பாரு, சில்லி பவுடர். இது ரெண்டும் ஒண்ணுதான், நீயும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். இது கரம் மசாலா கொஞ்சோண்டு, சில்லி பவுடர் கொஞ்சோண்டுடா. அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, தேங்காய் எண்ணெய்ல நல்லா வதங்கின அப்புறம் இது ரெண்டும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இது வந்து என்ன தெரியுமா, நீ வந்து குக் வித் கோமாளியில யூ ஆர் த ரன்னர் அப், ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். டெல் மீ, இதுல என்ன மூணு இன்கிரியன்ட் அரைச்சிருக்கேன், என்னன்னு சொல்ல. நீ தான் வின்னர், டைட்டில் வின்னர்ல. எனக்கு தெரிஞ்சா பைத்தியம், நான் தானே அரைச்சேன். கொரியாண்டர் இதுதானே? கரெக்ட். தனியா, அப்புறம்
அப்புறம் ரோஸ்டட் பெப்பர் ரோஸ்ட் ப்ளீஸ் பொண்ணு நம்பி கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே ஒழுங்கா சமைச்சு கொடுப்பாங்க. ஏய் சமைச்சு கொடுப்பியா மாட்டியா? சோம்பு வந்து ட்ரை ரோஸ்ட் ப்ளீஸ். அதாவது வீட்டுக்கு நீங்க மாமியார் வந்தீங்கன்னா கூட அவனே சமைச்சு போடுவான். மிக்ஸில போட்டு அரைச்சி கொடுத்துருப்பேன். கரெக்ட். 3 இன்கிரிடியன்ட் தான். 3மே மிஸ் பண்ணாம சொல்லியிருக்கான். ஹி இஸ் அப்கமிங் மாப்பிள்ளை. ப்ளீஸ் கிவ் ஹிம் தி பொண்ணு. ப்ளீஸ், நான் கேரண்டி பண்றேன். ஐயோ. So it is முழு மிளகு, தனியா and சோம்பு. நீயே மறந்துட்ட. அத ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடர் பண்ணி வச்சிட்டேன் நீ வரதுக்கு முன்னாடியே. அத போட்டுட்டு அப்புறம் இத நம்ம அந்த தண்ணி ஊத்த கூடாது. ஏன் இது எண்ணெய் தானே? ஏய் இது என்னடா? பிரான் கழுவின தண்ணில பைத்தியம். ஆமா. இது நம்ம வதக்கி வச்சோல அந்த எண்ணெய். அப்ப நான் பேசுறது நீ கவனிக்கவே இல்ல. நான் சீரியஸா என்னை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் உன் ஃபியூச்சர் வைஃப் எப்படி இருந்ததா இம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும்ல சொல்லி கொடுக்குறேன். ஆனா நீ என்னடானா அது தண்ணி நினைச்சுக்கிட்ட எண்ணெய். அதான் டோட்டலா நம்ம படத்தை பத்தி பேசுவோம். ஓகே படம். நீ அடி வாங்குற. ஸ்டார்ட். அடி வாங்கணும்னு ஆசை இருக்கு. ஏய் ப்ளீஸ் டா சொல்லுடா. அது ஒரு பெரிய லென்த்தி சீன் அது. அந்த சீக்வன்ஸில் நிறைய விஷயங்கள் நடந்து வந்து எங்கள் அம்மா என்னை பார்ப்பாங்க, போய் அடிப்பாங்க. அந்த மாதிரி சீக்வன்ஸ் நிறைய இருக்குது. அது நான் ஃபுல்லாக ரிவீல் பண்ண முடியாது. ரிவீல் பண்ண செருப்பால் அடிப்பார் டேரக்டர். அடி வாங்கினா விரும்பல திரும்ப என்னால நீ அடி வாங்குறது இன்னும் எனக்கு ஹாப்பி. அதனால் ரெண்டு டேக் போச்சு. லைக் அது ஒரு 3 days பிளான். அந்த சீன் பிளான் பண்ணது 2 days. பட் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் போச்சு. ஏன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அந்த ஒன் சீன். அப்பா அப்ப எத்தனை தடவை அடி வாங்குன? குத்து மதிப்பா சொல்லு. மதிப்பா மினிமம் 75 to 80 மினிமம் ஸ்லாப்ஸ். பல்லி வேற சத்தம் போடுது. அப்பனா உண்மையை சொல்றான். ப்ளீஸ் இதுக்காகவது ஒரு வேண்டுகோள். என் ஃப்ரெண்ட் 75 to 80 டைம்ஸ் ஒரு சீனுக்காக அடி வாங்கியிருக்கான். நம்ம 75 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி போய் அப்படி இல்லைங்க. அடி வாங்குறது நம்ம வேலை. அது வந்து அந்த சீனில் இருக்கு. ஸோ அதனால அடி வாங்குறது இட்ஸ் ஓகே. இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஒர்க். டெடிகேஷன் ஆஃப் த கொலாபரேஷன். வெரி குட் தர்ஷா. ஐ லைக் யுவர் டெடிகேஷன் டா. அப்புறம் அதனால அந்த மாதிரி போச்சு. ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சது. இப்போ டப்பிங் இல்லை. ஸோ அதனால லைவ் சவுண்டு தான். ஆனால் வீங்கலையா? 75-80 டைம்ஸ் அடி வாங்க முடியும். வீங்கிச்சு. நல்லா மூஞ்செல்லாம் இங்கெல்லாம் ரெட் ஆகி வீங்கி தலைவலி வந்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக முடிச்சிட்டோம் அந்த சீக்வன்ஸ். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ டா. என் ஃப்ரெண்டு அடி வாங்கி நடிச்சிருக்கான். அது உனக்கு அதில் வர சந்தோஷம். சரியா? அடி வாங்கி நடிச்சுக்குள்ள சந்தோஷம் கிடையாது. நான் மிஸ் பண்ணிட்டேன் ஷூட்டிங்கு. அந்த சீன் மட்டும் நான் திருப்பி போட்டு பார்க்குறேன். எப்படி? சரி வாசனை நீ சொல்லு. வாசனை இன்னும் பத்தல. வாசனை எப்படி இருக்கு? மசாலா பத்தலை. I'll put grand chef. Wait. அவ்வளவா? ஆமா. போடலாமாடா? போடு. Okay. Then you will thank me later. Okay, done. You will thank me more. அது கண்ணல பட்டுச்சுன்னு வை. சூப்பரா இருக்கும். இடியட். அது உன் கண்ணல பட்டுச்சுனா செமையா இருக்கும். ஏய் நிஜமா தர்ஷா ஸ்மெல் செமையா வருதுடா. ஏய் நல்லா தானே இருக்கு? நல்லா இருக்கு. உனக்கு வாயே விடாதா தர்ஷா? கஷ்டப்படறாரு. கஷ்டப்படக்கூடாது. இப்படிதாங்க அவன் சிடபிள்யூசியில சமைப்பான். நாங்க வந்து அப்படியே போய் அவனோட டேபிள் பக்கத்துல நின்று அப்படியே டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு நாங்க சொதப்பிருக்கோம், அவன் நல்லா பண்ணியிருக்கான். அப்படியே தள்ளிட்டு போயிடும். ஃபுல்லாக ஃப்ராடு தானே பண்ணுறது தானே. டேஸ்ட் பார்க்காம எப்படிடா 2 தடவை ப்ரான்ல வின் பண்ணேன். அது எல்லாமே ஒரு குத்து பதிப்பாக ஒரு கால்குலேஷன் தான். இன்னும் லைட்டா உப்பு போட்டா இன்னும் தூக்கமா இருக்கும் டேஸ்ட். சரி அதை விட அடுத்து எப்போ கல்யாணமா? ஒரு ஃபேமிலி ஃபிகரா தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் உருப்படியா நிறைய படங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் 2-3 படங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம். அப்போ நான் தான் உன் பிரைட்ஸ்மேட். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகேயா? மாப்பிள்ளை தோழனோ மாப்பிள்ளை தோழி கல்யாணம் அன்னைக்கு நின்றோம் நினைக்கிறேன். நான் சொல்றேன் நான் ஓ பிரைட் மேட். சி பிரைட்ல நீ பிரைட் க்ரூம் மேட். க்ரூம்ஸ் மேட். நான் தான் க்ரூம்ஸ் மேட். சோ அப்ப நான் தான்டா உன்னோட தோழி. சோலி முடிச்சு. ஆமா. பாத்ரூம் அப்ப போய் திருப்பி எனக்கு சுச்சா கிச்சா அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸ்டேஜ்ல நின்னு நான் எப்போ நான் சுச்சா பதனா சொல்லிருக்கேன் சொல்லு. நீ எப்பவே சொல்லுவ. நான் எப்போ சொல்லு. அதுல வலிக்குது ஏதோ ஒன்னு வெளிய வருது தெரியுமா? போயிட்டே போயிட்டே. எப்போ சொல்லிருக்கேன் சொல்லு.
ஐ அம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். அப்படியா? நிஜமாவா? காட் ப்ராமிஸ். இல்லாட்டி நான் சாப்பிடுவேனாடா? தரோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நீ எல்லாம் எப்படி சமைக்கிறியான்னு எனக்கே ஒரு ஷாக்கு தான். எனக்கே ஷாக்குடா. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது நம்ம. குவைட்டா இருந்துருக்கேன். என்ன நம்பி ஒரு ஷோ வேற கொடுக்குறேன். செம்மையா இருக்குங்க. அதே மாதிரி என்னோட கேவலமான ஃப்ரெண்டோட சூப்பரான படத்தை போய் பாருங்க. அவனும் செம்மையா அடி வாங்கியிருப்பான். சூப்பராக இருக்கும். நம்மள கிளாப் பண்ணி சேர்ந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் சினிமாக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ப்ரானை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ஒரு ஏப்பத்தை விட்டு போங்க. இன்னும் சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ பை த வே Darshan, how you like to be on my show? வெரி வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பியாடா? ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சூப்பர். மூஞ்சிலே தெரியல. இல்ல இல்ல, மூஞ்ச குரங்கு இஞ்சி தொண்டை குரங்கு மாதிரி வச்சு வெரி ஹாப்பியா. குவைட்டர் உன்னோட வெப்பனே இதுதான். ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் உங்க ஷோக்கு இன்வைட் பண்ணது. ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் தேங்க்ஸ் வந்ததுக்கு. இன்னும் ஆமா, நான் சொல்ல இன்வைட் பண்ணிருக்கல. நீ வந்து நல்லா சமைச்சு வர கொடுத்துருக்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுதான் ப்ரான் இவன் வந்தாலே ராசிங்க. ப்ரானுக்கும் இவனுக்கும் ராசி. ஆனால் ப்ரானுக்கும் இவனுக்கும் தான் செட் ஆகல. என்ன பண்ணுங்க, கல்யாணம் மாதிரி இங்க வந்தாலே ப்ரான் சூப்பரா இருக்கும். நிஜமாவே ட்ரை பண்ணுங்க. நீ சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடும். எனக்கு மட்டும் ஆகல. இன்னும் ப்ரானுக்கும் எனக்கும் செட் ஆக மாட்டேங்குது. நான் பொண்ணே பார்க்க போறேன். பொண்ணு பார்க்குற டைம்ல இருந்து நான் தான் தோழி. ஓகே, நம்ம போறோம், பொண்ணு பார்க்கறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்புறம் என்ன தெரியுமா சொன்னா, அப்பா என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னா, நான் வந்து உன்னையும் அந்த பொண்ணையும் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக விட மாட்டேன். அப்புறம் நீ என்னோட வண்டவாளோ கிண்டவாலோலாம் அந்த பொண்ணுகிட்ட போட்டு குத்துருவேன் வேற சொன்னேன். அப்படி என்ன தெரியும் சொல்லு பாப்போம். எல்லாமே தெரியும் உன்னை பத்தி. சரி, நான் மறந்துடலாம். ஓகே, பை. See you.